This festive season, travel the world with Grand Royal Tours. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தந்தை பெரியார் அவர்கள் என்றால் கடவுள் மறுப்பு கொள்கை என்று மட்டுமே கருதுகிறார்கள். ஆனால் கழகத் தலைவர் விஜய் கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும்தான் பெரியார் என்பதை மறுத்துவிட்டு பெரியார் இந்த சமூக காலங்களாலும் காயங்களாலும் சமிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தை மீட்பதற்கு காலம் தந்த மகத்தான தலைவன் என்பதை உலகத்திற்கு புரிய வைப்பதற்கு பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். பாபா சாஹிப் அம்பேத்கர் நிகழ்த்திய சாதனையை இன்னொருவர் இந்த நாள் வரையிலும் நிகழ்த்த முடியவில்லை. நானே எழுதினேன் இந்த சட்டத்தை. இந்த சட்டம் இந்த மக்களுக்கு புனர்வாழ்வையும் புதிய வாழ்வையும் தராமல் போகுமானால் நானே எழுதிய சட்டத்தை நானே கொளுத்துவேன் என்றார். அம்பேத்கரை வாசித்து ஏன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அம்பேத்கரை கொள்கை தலைவராக முன்னிறுத்தினார் என்று யோசித்தார். இந்தியா இன்றைக்கு இந்தியாவாக இருப்பதற்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் காரணம். கர்ம வீரர் காமராஜர் 9 ஆண்டு காலம் அன்னை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர். அவர் பல்கலைக்கழகம் சென்றதில்லை, அவர் பட்டம் பெற்றதில்லை. இன்றைக்கு மதுரையில் இருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என்று பெயர். பள்ளிகளை இழுத்து மூடினார் ராஜாஜி. 6000 பள்ளிகளை திறந்தார் கர்ம வீரர் காமராஜர். ஆகாயத்தை போல் பரிசுத்தமான நிர்வாகத்தை இந்தியாவிலே தந்தவர் கர்ம வீரர் காமராஜர். கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஏன் அதே வரிசையிலே காமராஜரை கொண்டு வந்தால் என்ன பேரு பொருத்தம்? அஞ்சாதவர் அஞ்சலையம்மாள். ஆதிக்கத்திற்கு அஞ்சாமல் அருங்கடமையாற்றியவர் அஞ்சலையம்மாள். கை குழந்தையோடு சிறைச்சாலைக்கு சென்ற பெருமாட்டி அஞ்சலையம்மாள். இந்திய விடுதலை போராட்டத்தில் இவ்வளவு பெரிய தியாகத்தை யாரும் செய்யவில்லை. ஆனால் அஞ்சலை அம்மாளை யாரும் திரும்பி பார்க்கவில்லை. விஜய் அவர்கள் அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய பாதையை தமிழக வெற்றி கழகத்தின் நந்தவனத்திலே இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிற தம்பிகளுக்கு அஞ்சலை அம்மாளை அவர் அறிமுகம் செய்கிறார். ராணி வேலு நாச்சியார் அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வைத்திருந்த ஆயுத கிடங்குக்குள்ளே உடல் முழுவதும் எண்ணெய் பூசிக்கொண்டு அந்த ஆயுத கிடங்குக்குள்ளே தாவி அந்த ஆயுத கிடங்கை நிர்மூலம் செய்தார். ராணி வேலு நாச்சியாரும் குயிலியும் செய்த தியாகம், அவர்களிடத்தில் இருந்த தீரமும் வீரமும் என்றும் நினைவு கூறப்பட வேண்டும். தமிழ்நாட்டு வரலாற்றில் ராணி வேலு நாச்சியாரை கொண்டாடுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார். அவர்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். கலாட்டா வாய்ஸின் அரசியல் போர் முழக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 2026 தேர்தல் களமானது சூடு பிடித்திருக்கு. இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு கட்சியும் தாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அது ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, ஆள நினைக்கும் கட்சியாக இருந்தாலும் சரி. அப்படியான கட்சிகள் ஏன் 26இல் ஆட்சி அமைக்கணும்னு பேசுவதற்கான மேடையாக மாறி இருக்கு கலாட்டா வாய்ஸின் அரசியல் போர் முழக்கம். அந்த விதத்துல இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் ஏன் 26இல் ஆட்சி அமைக்க வேண்டும், விஜய் அவர்கள் உருவாக்க நினைக்கக்கூடிய தமிழகம் எது, ஐம்பெரும் கொள்கை தலைவர்கள் ஏன், இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தரும் விதமாக அவருடைய உரை இருக்க போகுது. தமிழே உயிரே வணக்கம். கலாட்டா வாய்ஸ் அரசியல் போர் முழக்கம் மூலம் தமிழக மக்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்களுக்கும் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 1000 கனவுகளோடு அன்னை தமிழகத்தை மீட்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு புதுமையை செய்தார். அதுதான் கொள்கை தலைவர்கள் 5 பேரை அவர் அடையாளம் காட்டினார். தந்தை பெரியார் அவர்களை முதலில் முன்னிறுத்தினார். பெரியாருடைய கையில் காவி கொடியை கொடுத்து பெரியாருடைய சிலையிலே காவிச்சாயம் பூசி பெரியாரை அவமானப்படுத்தினார்கள். பெரியார் என்கிற சிகரத்தை சிறுமைப்படுத்தினார்கள். அந்த பெரியாரை பெயரை உச்சரிப்பதே பாவம் என்று கருதினார்கள். பெரியாரை கொச்சைப்படுத்துவதற்கு சில கைக்கூலிகளை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்தார்கள். இந்த நிலையில்
பெரியாரையே தன்னுடைய கொள்கை தலைவராக முன்னிறுத்தினார். பெரியார் தேவலோகத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்தவர். பெரியார் கட்டை விரல் மட்டுமே பதிக்க தெரிந்தவருக்கு சுயசரிதத்தை எழுத கற்றுத்தந்தவர். பெரியார் கைரேகை பார்த்து கொண்டிருந்தவருடைய கரங்களில் எல்லோரா ஓவியங்களை தீட்டியவர். பெரியார் கடவுள் சிலைகளை மயில் கற்களாக மாற்றியவர். பெரியார் தொட்டிலில் கிடந்த பொழுதே பூமி இருண்டையை பற்றி கவலைப்பட்டவர். பெரியார் கிழவன் அல்ல, அவர் கிழக்கு திசை. பால் போன்றோர் குழந்தைகளுக்கு என்று பாவேந்தன் அவரை கொண்டாடினான். அந்த பெரியார்தான் இந்திய துணைக்கண்டத்தில் யாரும் செய்யாத ஒரு அதிசயத்தை செய்தார். இந்திய அரசியல் சட்டம் முதலில் திருத்தப்பட்டதென்றால் தந்தை பெரியார் எடுத்த போராட்டத்தின் விளைவு. பாராளுமன்றத்தில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, இந்தியாவினுடைய முதல் பிரதமர், அரசியல் சட்டம் முதலாக இன்றைக்கு திருத்தப்பட்டிருக்கிறது என்றால் திருத்தியவன் நானாக இருந்தாலும் என்னை திருத்த வைத்தவர் தந்தை பெரியார் என்று நாடாளுமன்றத்தினுடைய விதானத்தில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசினார்கள். தந்தை பெரியார் அவர்கள் என்றால் கடவுள் மறுப்பு கொள்கை என்று மட்டுமே கருதுகிறார்கள். ஆனால் கழகத் தலைவர் விஜய் கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும்தான் பெரியார் என்பதை மறுத்துவிட்டு, பெரியார் இந்த சமூகம் காலங்களாலும் காயங்களாலும் சமிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தை மீட்பதற்கு காலம் தந்த மகத்தான தலைவன் என்பதை உலகத்திற்கு புரிய வைப்பதற்கு பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். பெரியார் காண விரும்பிய சமூகம், பெரியார் காண விரும்பிய சமூக நீதி, பெரியார் காண விரும்பிய சமத்துவம் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே பெரியார் உலகமயமாகி வருகிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற காற்றை கைது செய்யக்கூடிய வல்லமை உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிகளுக்கு அதை சொல்ல வேண்டும் என்றுதான் பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக முன்மொழிந்தார். பெரியார் இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடுவதற்கு இமை மூடாமல் கடமையாற்றியவர். படுகிளமாக போறதற்கு பிறகும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட வயிற்றிலிருந்து டியூப், அந்த டியூபை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பாட்டில், அந்த பாட்டிலை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கெட், ஒரு சக்கர நாற்காலி, அதிலே உட்கார்ந்து கண்ணை மூடுகிற கடைசி நிமிடம் வரையிலும் தமிழர்களே உங்களை சூத்திரனாக நான் விட்டுவிட்டு போகிறேன் என்கிற வலிதான் என்னை அழுத்துகிறது என்று அவர் உள்ளம் திறந்து சொன்னார். உலகத்தினுடைய மிகப்பெரிய மானுட பற்றாளர் தந்தை பெரியார். உலக வரலாற்றில் பல சிந்தனையாளர்களுடைய வரலாற்றை நாஞ்சில் சம்பத் ஒரு மாணவனைப் போல படித்திருக்கிறேன். ஆனால் உலக வரலாற்றில் எந்த சிந்தனையாளனும் பெரியார் பெற்ற வெற்றியை பெறவில்லை. அவர் எந்த கொள்கையை சொன்னாரோ, எந்த கொள்கைக்காக வாழ்ந்தாரோ, அந்த கொள்கை அவர் கண்முன்னாலே நடைமுறைக்கு வருவதை கண்டதற்கு பிறகுதான் அவர் நம்மிடமிருந்து விடை பெற்றார். நானே எழுதி, நானே அச்சிட்டு, நானே ப்ரூஃப் பார்த்து, நானே வெளியிட்டு, நானே படித்தாலும் படிப்பேனே தவிர குடியரசு வருவதை எந்த ஏகாதிபத்தியமும் தடுக்க முடியாது என்று இந்த நாட்டில் அவர் கன்னத்தில் அறைந்ததைப் போல சொன்னார். ஆகவே தமிழக வெற்றி கழகம் பெரியாரை முன்னிறுத்துகின்றால் பெரியார் சொன்ன, பெரியார் கடைப்பிடித்த அந்த வைராக்கியத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாலிப அடலேறுகள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் புகழ் வாழ்க. ஐம்பெரும் தலைவர்களில் அடுத்த கொள்கை தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர். இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை எழுதியவர். சபிக்கப்பட்ட மக்களை ரட்சிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர். யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் என்று திருமுருகாற்றுப்படையில் நக்கீரன் சொல்வதைப் போல அளக்க முடியாத அறிவுக்கு சொந்தக்காரர். அவருடைய மாணவ பருவத்தில் அவர் நிராகரிக்கப்பட்டார். அவர் பிறந்த சமூகம் அதனால் அவரை அலட்சியப்படுத்தினார்கள். 6வது விரலாக தன்னுடைய தந்தை பணியாற்றுகிற ஊருக்கு போக வேண்டும் என்று பாபா சாஹிப் அம்பேத்கரும் அவருடைய இளவலும் ஒரு பேருந்துக்காக காத்திருந்த பொழுது பேருந்து வரவில்லை. சரி என்று சொல்லி ஒரு குதிரை வண்டியில் கட்டணம் செலுத்தி தந்தையை பார்ப்பதற்கு குதிரை வண்டியில் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது இவன் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்று கருதி அந்த குதிரை வண்டிக்காரன் குதிரை வண்டியை குடை சாய்த்தான்.
அம்பேத்கரும் அவருடைய இளவலும் அந்த வண்டியில் குப்புற சாய்ந்த வண்டியில் கீழே விழுந்தார்கள். ஒரு வண்டியில் பயணம் செய்வதற்கான உரிமை கூட அவருக்கு வழங்கப்படவில்லை. அந்த அம்பேத்கர் தான் தன்னுடைய தேடலால், தன்னுடைய முயற்சியால், தன்னுடைய உழைப்பால் கல்வியின் சிகரத்தை தொட்டார். கடல் கடந்து சென்று அமெரிக்காவிலே படித்தார். இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் பாபா சாஹிப் அம்பேத்கர் நிகழ்த்திய சாதனையை இன்னொருவர் இந்த நாள் வரையிலும் நிகழ்த்த முடியவில்லை. பண்டிட் ஜவஹர்லால் நேருவினுடைய அமைச்சரவையில் முதல் சட்ட அமைச்சராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அரசியல் சட்டத்தை ஆக்கி தருவதற்கு இரவு பகலாக அவர் உழைத்தார். அவர் தூங்குவதே இல்லை. நடுநிசியில் நள்ளிரவில் 12 மணி கடந்ததற்கு பிறகும் அவர் எழுதி கொண்டிருந்தார், சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஒரு பத்திரிகையாளர் அண்ணல் காந்தி தூங்குகிற இடத்திற்கு சென்றார். அண்ணல் காந்தி தன்னை மறந்து தூங்குகிறார். அதே பத்திரிகையாளர் முகமது அலி ஜின்னா தூங்குகிற இடத்திற்கு போய் நின்றார். முகமது அலி ஜின்னாவும் தூங்குகிறார். பாபா சாஹிப் அம்பேத்கர் தூங்குகிற இடத்திற்கு வந்து பார்த்தால் பாபா சாஹிப் அம்பேத்கர் எதையோ எழுதி கொண்டிருந்தார். பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதி கொண்டிருந்ததை பார்த்தவர் அந்த கதவை தட்டினார். கதவு திறந்தது. அம்பேத்கர் அவரிடத்தில் கேட்டார், இந்த நடுநிசியில் என்னை ஏன் பார்க்க வந்தீர்கள் என்று. அப்போது அவர் சொன்னார், காந்தி தூங்குகிற இடத்திற்கு சென்றேன். காந்தி தன்னை மறந்து தூங்குகிறார். ஜின்னா தூங்குகிற இடத்திற்கு சென்றேன். அவரும் அயர்ந்து தூங்குகிறார். நீங்கள் தூங்குவீர்கள் என்று பார்த்தால் நீங்கள் விழித்திருக்கிறீர்கள், எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஏன் நீங்கள் விழித்திருந்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது காந்தி இந்தியாவிற்கு விடுதலை வேண்டும் என்று கேட்டார். விடுதலை கிடைத்துவிட்ட நிம்மதியில் தூங்குகிறார். பாகிஸ்தான் பிரிய வேண்டும் என்று ஜின்னா விரும்பினார். அவருடைய விருப்பம் நிறைவேறுகிறது, அதனால் தூங்குகிறார். நான் மதங்களின் பேராலும், சாதிகளின் பேராலும், சாத்திரங்களின் பேராலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் விழிக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் தூங்குகிறார்கள், அவர்களுக்காக நான் விழித்திருக்கிறேன் என்றார். இந்த மக்களை மக்களாக்குவதற்கு அவர் நடத்திய போராட்டம் அறிவார்ந்த தளத்தில் உலகத்தில் எந்த தலைவரும் நிகழ்த்தாதது. அவரே சொன்னார், நானே எழுதினேன் இந்த சட்டத்தை. இந்த சட்டம் இந்த மக்களுக்கு புனர்வாழ்வையும் புதிய வாழ்வையும் தராமல் போகுமானால் நானே எழுதிய சட்டத்தை நானே கொளுத்துவேன் என்றார். வடக்கிலே பாபா சாஹிப் அம்பேத்கர், தெற்கிலே தந்தை பெரியார் என்கிற அளவிற்கு இந்திய துணைக்கண்டத்தில் 2 துருவங்களாக இருந்த தலைவர்கள்தான் இந்தியாவில் கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால், மனுவின் பெயரால் சபிக்கப்பட்ட மக்களை சமவெளிக்கு கொண்டு வந்தவர்கள். அதற்காக எத்தனையோ இன்னல்களை அனுபவித்தார்கள். எத்தனையோ துயரங்களுக்கு முகம் தந்தார் அம்பேத்கர். எல்லா அவமானங்களையும் சகித்து கொண்டார். இன்றைக்கு இருக்கிற இந்தியா, இதனுடைய அரசியல் சாசனம் அவர் தந்தது. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாலிப தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய அரசியல் சாசனத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது. கோட்சேவின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்களுக்கு அம்பேத்கர் இன்னும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். ஆகவே அம்பேத்கரை நேசிப்பதல்ல, அம்பேத்கரை வாசியுங்கள், அம்பேத்கரை பின்பற்றுங்கள். பூத்து வருகிற புதிய தலைமுறை, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை நம்பியிருக்கிற அந்த தலைமுறை அம்பேத்கரை வாசித்து, ஏன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அம்பேத்கரை கொள்கை தலைவராக முன்னிறுத்தினார் என்று யோசித்தார். இந்தியா இன்றைக்கு இந்தியாவாக இருப்பதற்கே பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் காரணம். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் இன்றைக்கு எப்படி ஒடுக்கப்படுகிறான் என்பதை நீங்கள் செய்தித்தாள் மூலமாக நித்தம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பண்ணை பிரபு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாபுஜி ஜகஜீவன் ராம் ஒரு சம்பூர்ணானந்தா சிலையை திறந்து வைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட இந்த மனு தர்மத்தின் மடியில் இருக்கிற இந்தியாவை மீட்பதற்காக அறிவார்ந்த தளத்தில் இயங்கிய அளக்க முடியாத பேராற்றலுக்கு உரியவர் பாபா சாஹிப் அம்பேத்கர். நினைவில் கொள்ளுங்கள், நெஞ்சில் நிறுத்துங்கள். கொள்கை தலைவர்கள் 50 தலைவர்களில் அடுத்தது கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் விருதுப்பட்டி சிவகாமியம்மாள் பெற்றெடுத்த பிள்ளை. இந்திய துணைக்கண்டத்தினுடைய விடுதலைக்காக 9 ஆண்டு காலம் சிறையிருந்தவர். 9 ஆண்டு காலம் அன்னை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர். அவர் பல்கலைக்கழகம் சென்றதில்லை, அவர் பட்டம் பெற்றதில்லை.
பல்கலைக்கழகம் செல்லாத அவர் பெயரால் தான், பட்டம் பெறாத அவர் பெயரால் தான் இன்றைக்கு மதுரையில் இருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என்று பெயர். சின்னஞ்சேறிய வயதிலேயே இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதனாலேயே கைது செய்யப்பட்டு கராக்கரகத்தில் 9 ஆண்டு காலம் வாசம் செய்தவர். 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர். காங்கிரஸ் கட்சியில் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி குலக்கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்திய பொழுது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு கலகம் முளைத்தது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு பெரியாரும் அண்ணாவும் பிறரது மேகங்களில் இருந்து இடியை எடுத்துக் கொள்வதைப் போல அன்றைக்கு காமராஜரை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக்கினார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்க முடிவெடுத்தார்கள். ஒரு முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு முதலமைச்சராக நீடிக்க விடுமானால், நிலைக்க விடுமானால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்ற விதியின்படி காமராஜருக்கு அந்நியமான வடார்காடு மாவட்டத்தில் குடியாத்தத்திலே வந்து இடைத்தேர்தலில் நின்றார். குணாளா குலக்கொழுந்தே என்று பெரியார் அவரை ஆராதித்தார். சென்று வா வென்று வா குணாளா என்று அண்ணாவரை கொண்டாடினார். முதலமைச்சராக முடிசூட்டி கொண்டார். பள்ளிகளை இழுத்து மூடினார் ராஜாஜி. 6000 பள்ளிகளை திறந்தார் கர்மவீரர் காமராஜர். தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அணைக்கட்டுகள் அவர் கட்டியது. என் பெருமைக்குரிய வாலிப தம்பிகளே, அவருடைய கிங் மேக்கர் என்றவரை இந்தியா கொண்டாடியது. ஜவஹர்லால் நேரு மறைந்த பொழுது இந்தியா கண்ணீரில் மிதந்தது. ஆஃப்டர் நெஹ்ரு ஹூ, ஆஃப்டர் நெஹ்ரு வாட், நேருவுக்கு பிறகு யார் என்ற கேள்வி எழுந்த பொழுது அன்றைக்கு கேள்விக்கு விடை காண முடியாமல் காங்கிரஸ் திண்டாடிய பொழுது காங்கிரஸ் காரிய கமிட்டியில் 4 அடி உயரமுள்ள லால் பகதூர் சாஸ்திரியை மேசையில் நிறுத்தி இவர்தான் இந்தியாவின் பிரதமர் என்று அடையாளம் காட்டினார். இந்தோ தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் மலையின் உச்சிக்கு போய் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட உடனேயே லால் பகதூர் சாஸ்திரியின் உடல், அவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது. மலையின் உச்சியிலே மரணத்தை முத்தமிட்டார் சாஸ்திரி. ஓராண்டு காலத்தில் இந்தியாவிற்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்த பொழுது அடுத்த பிரதமர் காமராஜர் என்று பத்திரிகையில் ஆர்வம் கணித்த பொழுது நான் இல்லை, அடுத்த பிரதமர் இந்திரா காந்தி. ஜவஹர்லால் நேருவினுடைய கடைக்குட்டி விரலை பிடித்துக் கொண்டு உலகம் சுற்றி வந்தவர் இந்திரா காந்தி. 10 வயது சிறுமியாக இருந்த பொழுது பாவாடை தரித்திருந்த பருவத்தில் அவருடைய தந்தை நைனிட்டால் சிறையில் நேரு சிறையில் இருந்தார். சரித்திரத்தை நான் புத்தகம் பார்த்து படித்து தெரிந்து கொண்டவன், சரித்திரத்தை பார்த்து தெரிந்து கொண்டவர் இந்திரா. அந்த இந்திராவிற்கு சிறையில் இருந்து நேரு எழுதிய கடிதம் தான் The Glimpses of the World History, The Discovery of the India என்று இன்றைக்கு வரலாறை வாசிக்க விரும்புகிறவர்களுக்கு புத்தகமாக இருந்தது. ஆகவே அடுத்த பிரதமர் இந்திரா காந்தி என்று முடிசூட்டியவரும் அவர்தான். அதனால்தான் அவருக்கு கிங் மேக்கர் என்று வரலாற்றில் பெயர். ஆசாபாசங்களுக்கு அடிபணியாதவர், இல்லாலும் இல்லை இல்லை என்ற ஏக்கமும் இல்லாமல் வாழ்ந்தவர். அவருடைய பெற்ற தாய் சிவகாமி அம்மாள் விருதுநகரில் இருக்கிறார். இவர் முதலமைச்சராக இருக்கிறார். காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற காலத்திலாவது தாயை தன்னோடு வைத்திருக்க வேண்டும் என்று அவர் கருதவில்லை. தாய் சிவகாமி அம்மாள் விருதுநகரிலே இருந்தார். காமராஜர் அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் விருதுநகர் சென்ற பொழுது முதலமைச்சர் காமராஜருடைய தாய் திருக்குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிற காட்சியை கண்டார், கண்கலங்கினார். உடனடியாக விருதுநகர் நகரமன்ற தலைவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காமராஜர் வீட்டிற்கு தண்ணீர் கொடு என்று சொல்லி உத்தரவிட்டு அதற்கான கட்டடத்தை நானே கட்டுகிறேன் என்றவர் கட்டி காமராஜருடைய வீட்டுக்கு குடிதண்ணீர் இணைப்பு கிடைத்தது. அந்த அமைச்சர் சென்னைக்கு சென்றார். அந்த அமைச்சரை பார்த்து சொன்னார், நீ நாட்டுக்கு மந்திரியா என் வீட்டுக்கு மந்திரியா? குடிநீர் இணைப்பை உடனே துண்டித்து விடு, அப்போதுதான் நீ மந்திரி, இல்லாவிட்டால் எந்திரி என்று அந்த மந்திரியை எச்சரித்தார். இப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற ஆகாயத்தை போல் பரிசுத்தமான நிர்வாகத்தை இந்தியாவிலே தந்தவர் கர்ம வீரர் காமராஜர். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஏன் அதே வரிசையிலே காமராஜரை கொண்டு வந்தால் என்றால், ஒரு அப்பழுக்கற்ற ஆகாயத்தை போல் பரிசுத்தமான நிர்வாகத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தருவார் என்கிற நம்பிக்கையை நாட்டு மக்களுக்கு பதிவு செய்யத்தான் காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். காமராஜரை கொண்டாடுகிற நேரத்தில் காமராஜரை கொண்டாட மறந்தவர்கள் கொண்டாட தவறிவிட்ட சூழலில் ஒரு புதிய இயக்கம் கண்ட மகத்தான தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்
காமராஜரை கொள்கை தலைவராக கொண்டாடுகிறார் என்றால் நாமும் காமராஜரை கொண்டாடுவோம். காமராஜர் புகழ் வாழ்க. ஐம்பெரும் கொள்கை தலைவர்களில் அடுத்தது அஞ்சலை அம்மாள். என்ன பேர் பொருத்தம்! அஞ்சாதவர் அஞ்சலை அம்மாள். ஆதிக்கத்திற்கு அஞ்சாமல் அருங்கடமையாற்றியவர் அஞ்சலை அம்மாள். பெண்களுக்கு அரசியலில் இடமில்லை என்று பேசப்பட்ட ஒரு அந்தகாரத்தில் அரசியல் களத்திற்கு அஞ்சாமல் வந்தவர் அஞ்சலை அம்மாள். கடலூரில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக முடிசூட்டப்பட்ட பெருமாட்டி அஞ்சலை அம்மாள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கைமாறு கருதாத கார்மேகம் போல மக்களுக்கு கடமையாற்றியவர் அஞ்சலை அம்மாள். எந்த நேரத்திலும் ஒரு ஆபத்து உதவியைப் போல தேர்ந்தெடுத்த மக்களுக்கு, தன்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த மக்களுக்கு வானமும் சிறகுமாக இருந்த பெருமாட்டி அஞ்சலை அம்மாள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவராக முன்னிறுத்திய பொழுது தமிழகமே வியந்து பார்த்தது. இருட்டடிப்புக்கு ஆளாகி யாரும் உச்சரிக்காத அஞ்சலை அம்மாளை தமிழகத்தின் வெற்றி கழக தலைவர் இன்றைக்கு சமவெளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். 1 கோடி இளைஞர்கள் இன்றைக்கு அஞ்சலை அம்மாளின் பெயரை உச்சரிக்கிறார்கள். அஞ்சலை அம்மாள் 3 முறை கடலூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக முடிசூட்டப்பட்டார். அவர் புவனகிரிக்கு வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் கொண்டு போனார். அதற்கே அந்த நீரோடைக்கே அஞ்சலை அம்மாளினுடைய பெயர் தான் சூட்டப்பட்டிருக்கிறது. அவர் விடுதலைக்காக போராடிய காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டார். கராக்கிரகத்திலே அடைக்கப்பட்டார். அதற்காக அவர் கொஞ்சமும் கவலைப்படவில்லை, கண்ணீர் சிந்தவில்லை. அவர் சிறைவாசத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். பரோலில் விடுதலை பெற்று வெளியே வந்தார். பரோலில் வந்ததற்கு பிறகு குழந்தை பெற்றுக் கொண்டார். பெற்ற குழந்தையை கையில் ஏந்தி அந்த பரோலின் காலம் முடிந்ததற்கு பிறகு கை குழந்தையோடு சிறைச்சாலைக்கு சென்ற பெருமாட்டி அஞ்சலை அம்மாள். இந்திய விடுதலை போராட்டத்தில் இவ்வளவு பெரிய தியாகத்தை யாரும் செய்யவில்லை. ஆனால் அஞ்சலை அம்மாளை யாரும் திரும்பி பார்க்கவில்லை. அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த விடுதலை போராட்டத்தில் களத்திலே நின்ற பெருமாட்டி, மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட வீர திருமகள், புறநானூற்று வீரம் புதைந்து போய்விடவில்லை என்பதை புவிக்கு உணர்த்தியவர் அஞ்சலை அம்மாள். சரி, 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். தியாகம் செய்தார். 8 கொட்டடியில் இருண்ட சிறையில் தவம் செய்தார். தியாகம் செய்தவர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய அந்த உதவி எனக்கு வேண்டாம், நான் தியாகத்தை விலை பேச விரும்பவில்லை என்று சொன்ன பெருமாட்டி அஞ்சலை அம்மாள். 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து மக்களுக்கு வானமும் சிறகுமாக இருந்து தான் ஏற்றுக்கொண்ட கட்சிக்கும் கொள்கைக்கும் 100% விசுவாசமாக உண்மையாகவும் இருந்து கடமையாற்றிய அந்த பெருமாட்டி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய பாதையை தமிழக வெற்றி கழகத்தின் நந்தவனத்திலே இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிற தம்பிகளுக்கு அஞ்சலை அம்மாளை அவர் அறிமுகம் செய்கிறார். ஒரு சேலை கட்டிய பெண்மணி, ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த துணிச்சலும், கராக்கிரகத்தை பற்றி கவலைப்படாமல் சிறையிருந்த அவருடைய தவ வாழ்வும், எந்த ஆசாபாசங்களுக்கும் அடிபணியாமல் ஆகாயத்தை போல பரிசுத்தமாக வாழ்ந்த வாழ்க்கையும் வருகிற தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை அஞ்சலை அம்மாளிடம் இருந்து வாலிப தம்பிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே வாழ்க்கை என்பது 1 அடியில் பிறந்து 6 அடிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவதல்ல, நிலத்தில் விளைந்தவைகளை தின்று திரிந்து கதை முடிப்பதல்ல, உண்ட உணவின் கொழுப்புகளை பிறரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் பார்ப்பட்டதல்ல. வாழ்க்கை என்பது அடுத்தவர்களுக்காக வாழ்வது என்பதை கற்றுத்தந்த அந்த வீர திருமகளை தமிழக வெற்றி கழகம் கொண்டாடுகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக அஞ்சலை அம்மாளை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முன்னிறுத்தியதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியலுக்கு முகம் தந்திருக்கிறார் என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்வார்களானால் விஜய் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனமான தலைவர் என்பதை இந்த அஞ்சலை அம்மாளை முன்னிறுத்தியதன் மூலம்
தமிழர்களுக்கு அவர் அடையாளம் காட்டியிருக்கிறார் என்பதை சொல்லி அஞ்சலையம்மாள் புகழ் ஓங்குக என வாழ்த்தி அமைகிறேன். ஐம்பெரும் கொள்கை தலைவர்களில் அடுத்தது ராணி வேலுநாச்சியார். மண்ணெல்லாம் வீரம் பேசும், மலரெல்லாம் தமிழாய் நாறும், பெண்ணெல்லாம் புலியாய் சிறக்கும் என்கிற வரிக்கு சதை வடிவம் தந்த வீர திருமகள் ராணி வேலுநாச்சியார். வானம் பார்த்த சிவகங்கை சீமையில் மானம் காத்தவர் ராணி வேலுநாச்சியார். சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய மன்னராக அவருக்கு மாலை சூட்டிய மணவாளன் முத்துவடுகநாதர் தான் மன்னனாக இருந்தார். ஒரு சூரியோதயத்தில் முத்துவடுகநாதர் அன்றைக்கு காணப்பேர் என்றும் இன்றைக்கு காளையார் கோவில் என்றும் அழைக்கப்படுகிற ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருத்தலம் காளையார் கோவிலுக்கு சிவனை தரிசிக்க போகிறார். அவர் கோவிலுக்கு சென்று தரிசிக்க போவதை யாரோ அறிந்து கொண்டு கோவிலுக்குள்ளேயே மன்னர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். மாலை சூட்டிய மணாளன் கோவிலுக்குள்ளே கொல்லப்பட்டார் என்ற ஈரச் செய்தியை கேட்டு தடியால் யாரோ தலையிலே அடித்ததைப் போலவும் இடிவந்து இதயத்தில் இறங்குவது மாதிரியும் அதிர்ச்சி அடைந்தவராக மாலை சூட்டிய மணாளன் கோவிலுக்குள்ளே கொல்லப்பட்டாரா என்று ஆறாத துயரத்தோடும் அழுத கண்ணீரோடும் கோவிலுக்குள்ளே வந்தார் ராணி வேலுநாச்சியார். கணவன் முத்துவடுகநாதனுடைய உடலில் படிந்திருந்த குருதியை கையில் அள்ளி நெற்றியில் பூசிக்கொண்டு சிவகங்கையிலிருந்து காளையார் கோவிலிருந்து திண்டுக்கல் அருகே விருப்பாட்சி வரைக்கும் நடந்தே சென்றார். கொள்ளை கொடிவிரிக்க வென்ற வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற போரில் வெற்றி மேல் வெற்றி பெற்ற மைசூர் புலி ஹைதர் அலி திண்டுக்கல்லிலே முகாமிட்டிருந்தார். ஹைதர் அலியை போய் சந்தித்தார் வீர திருமகள் ராணி வேலுநாச்சியார். ஒன்றை சொல்லுகிறேன், அவருக்கு 8 மொழி தெரியும். ஹைதர் அலியை சந்தித்ததற்கு பிறகு சிவகங்கை மீட்கிற போரில் உங்களுக்கு நான் உதவுவேன் என்று சொல்லி மீண்டும் சிவகங்கைக்கு அவர் புறப்பட்டு போகிற பொழுது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் களவாடப்பட்ட சிவகங்கை மீட்பதற்கு அவர் புறப்பட்டு போகிற பொழுது 4000 படை வீரர்களை, இராணுவ வீரர்களை ஹைதர் அலி ராணி வேலுநாச்சியாருக்கு கொடுத்தார். அந்த 4000 வீரர்களோடு புயல் ஒன்று புகுந்ததைப் போல சிவகங்கைக்குள்ளே நுழைந்தார். கொள்ளை கொடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய இராணுவத்தை நேருக்கு நேராக எதிர்கொண்டார். தமிழர்களின் வீரம் ஒரு நாளும் அணைந்து போகாது, இந்த தீரத்தை யாரும் தீர்த்து கட்ட முடியாது என்று 4000 இராணுவ வீரர்களோடு சிவகங்கைக்குள்ளே நுழைந்த ராணி வேலுநாச்சியார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய படையை துவம்சம் செய்தார். எந்த சிவகங்கை மன்னன் முத்துவடுகநாதரை திருக்கோவிலுக்குள்ளே கொன்று முடித்தார்களோ அந்த கொலைகார பாவிகளினுடைய குலை நடுங்குகிற வகையிலே அவர் சிவகங்கையிலே களமாடினார். கொள்ளை கொடிவிரிக்க வந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அஞ்சி நடுங்கியது. வேறு வழி இல்லாமல் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். கணவனை கல்லறைக்கு அனுப்பிவிட்டு ஒரு மிகப்பெரிய வீரக்காவியம் படைத்து சிவகங்கையை மீண்டும் மீட்டார். சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய மகாராணியாக முடிசூட்டப்பட்டார். உலக வரலாற்றில் முதல் வெடிக்குண்டு பெண்மணி யார் என்று கேட்டால் குயிலி, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள். அவள்தான் சிவகங்கை ராஜராஜேஸ்வரி கோவிலில் அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வைத்திருந்த ஆயுத கிடங்குக்குள்ளே உடல் முழுவதும் எண்ணெய் பூசிக்கொண்டு அந்த ஆயுத கிடங்குக்குள்ளே தாவி அந்த ஆயுத கிடங்கை நிர்மூலம் செய்தார். ராணி வேலுநாச்சியாரும் குயிலியும் செய்த தியாகம், அவர்களிடத்தில் இருந்த தீரமும் வீரமும் என்றும் நினைவு கூறப்பட வேண்டும். தமிழ்நாட்டு வரலாற்றில் ராணி வேலுநாச்சியாரை கொண்டாடுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார். அவர்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இன்றைக்கு மதுரையிலே ஒரு மேம்பாலத்திற்கு ராணி வேலுநாச்சியார் பெயரை சூட்டியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். நாளைக்கு முதலமைச்சர் ஆக போகிறவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் பெயர் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தை தந்தார் என்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் எவ்வளவு அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிறார் என்பதற்கு ஒரு பாலத்தின் வேலுநாச்சியார் பாலம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலத்துக்கு பலமும் கர்த்தாவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தான். ஆகவே வரலாற்று பாத்திரம் ஒன்றை தமிழ்நாட்டில் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்திய ஒரு பெருவாட்டியை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் என்றால்
வெற்றி கழகத்தினுடைய தம்பிமார்கள் ராணி வேலு நாச்சியாரை கொண்டாட வேண்டும், கும்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் நிகரற்ற தலைவர் விஜய் அவர்கள் 50 தலைவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் பெரியாரை முன்னிறுத்தியதன் மூலம் ஒரு பகுத்தறிவு சமுதாயத்தை படைப்பதற்கு அவர் கனவு காணுகிறார். பெரியாரை முன்னிறுத்தியதன் மூலம் பால் குடிக்க கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றுகளாக, மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டுகளாக இருந்த மக்களுக்கு சமூக நீதியை தருவதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் விரும்புகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதன் மூலம் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை படைப்பதற்கு அவர் கனவு காணுகிறார். அந்த கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்க விடுவதால் அம்பேத்கர் தான் அதற்கு பொருத்தமான தலைவர் என்பதை இனம் கண்டுகொண்டு கொள்கை தலைவராக இன்றைக்கு அரசியல் சாசனத்தை ஆக்கி தந்த அரும்பெரும் மேதை அம்பேத்கரை கொள்கை தலைவராக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அப்பழுக்கற்ற நிர்வாகம், முழுவயிறு காணாதோர், முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வின் சுவை காணார், வறியோரின் பகடைக்காய்கள் ஓடப்பர், இவர்கள் தருகின்ற வரிப்பணத்திலேதான் ஒரு அரசு நிர்வாகம் இயங்குகிறது. அந்த பணத்திலேயே கை வைப்பவரை போன்ற பாவி வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் அரசு நிர்வாகத்திலே களங்கமில்லாமல், கையூட்டில்லாத ஒரு நிர்வாகத்தை தமிழ்நாட்டுக்கு தந்த தலைவர் காமராஜர். அந்த காமராஜரை கொள்கை தலைவராக தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு முன்னிறுத்துகிறார். எது இருந்தாலும் சரிதான், சேவை வேண்டும், சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். அதை செய்த பெருமாட்டி அஞ்சலை அம்மாள். தனக்காக வாழாமல் தான் சார்ந்த சமூகத்துக்காக வாழ்ந்த பெருமாட்டி அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாளினுடைய சேவையும் அஞ்சலை அம்மாளினுடைய வைராக்கியமும், அவரை கொண்டாடிய மக்களுக்கு அவர் செய்த பேர் உதவியும் வரலாற்றின் பக்கத்தில் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். அஞ்சாமல், கண் துஞ்சாமல், விடுதலைக்காகவும் தன்னை தேர்ந்தெடுத்துக்கும் மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெருமாட்டி அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவராக தளபதி விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ராணி வேலு நாச்சியார், வீரம் விளைந்த மண் சிவகங்கை. அந்த வீரம் விளைந்த மண் சோர்ந்து விடவில்லை, சோம்பி போய்விடவில்லை. அன்னை முலைப்பால் வீரம் குறையவில்லை என்று வரலாற்றில் நிரூபித்தவர். புறநானூற்றி வீரம் புதைந்து போய்விடவில்லை என்பதை பூமிக்கு சொன்னவர். ஒரு வல்லாதிக்கத்தை எதிர்த்து ஒரு சேலை கட்டிய பெண்மணி ராணி வேலு நாச்சியார் வாளேந்தி போரிட்டார். ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய ஆரக்கால்களை வெட்டி சாய்த்தார். கைவிட்டு போன சிவகங்கை சமஸ்தானத்தில் மீண்டும் மகாராணியாக முடிசூட்டிக் கொண்டார் என்றால் அந்த ராணி வேலு நாச்சியாரை முன்மொழிந்ததன் மூலம் தமிழ்நாட்டின் ஒரு வீர மரபை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற வரலாற்று கடமையை தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் செய்திருக்கிறார் என்றே நம்புகிறேன். இந்த 50 தலைவர்களை கொள்கை தலைவர்களாக முன்னிறுத்தி பூத்து வரக்கூடிய புதிய தலைமுறையை, தன்னை நம்பியிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தம்பிகளை லட்சிய தம்பிகளாக ஆற்றுகிற பணி வரலாற்றில் இன்றல்ல நாளை பேசப்படும் என்று நான் நம்புகிறேன். வணக்கம். This festive season, travel the world with Grand Royal Tours. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.